இந்த நிகழ்வின் பெயர் வந்து கர்ணவால் நிகழ்வு என்று சொல்லி அழைப்பார்கள். இந்த நிகழ்வு வந்து என்ன காரணத்துக்காக கொண்டாடப்படுகிறன்னு பார்த்தோம்னு சொன்னால், ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமாக சொல்லுவினம். ஆனால் முக்கிய காரணம் வந்து என்னென்னு சொன்னால், இப்போ அந்த கிறிஸ்டியன்ஸ் வந்து கொண்டாடின்னு வந்தானே 40 நாள் விரதம் கொண்டு இருப்பினம் தானே அந்த தவக்காலத்துக்கு செல்வதற்கு முன்புள்ள காலத்தை வந்து அவைய நல்லபடியாக, அதாவது மிகவும் மகிழ்ச்சியாக கழிக்கணும்னு இன்னைக்கு நம்ம வடிவாக சந்தோஷமாக சாப்பிட்டு மச்சங்கள் சாப்பிட்டு ஆடிப்பாடி மகிழ்ந்துட்டு இருந்துட்டு பிறகு அந்த தவக்காலத்துக்குள்ளே போய் அந்த தவக்காலத்தை வந்து சரியான முறையில் கடைப்பிடித்து அந்த கொண்டாட்டத்தை வந்து அந்த ஈஸ்டரை வந்து கொண்டாட வேணும்னு நினைக்கினேன். அதுதான் அந்த காரணத்தால் தான் இப்படியான ஒரு காலத்தை இவையே கொண்டாடினோம். அதுக்கும் வந்து பார்த்தோம்னு சொன்னால், ஆரம்ப காலத்தில் வந்து இந்த நிகழ்வு வந்து சாதாரணமாக கொஞ்சம் மச்ச சாப்பாடுகள் சாப்பிட்டேன்னா அந்த காலத்தில் வந்து மச்சம் சாப்பிடாமல் இருக்கணும்னாக்காக முற்காலத்தில் வந்து மச்சத்தை சாப்பிட்டு மகிழ்வாக தங்களோட வாழ்க்கையை கழித்து போட்டு அந்த காலத்துக்குள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகிற மாதிரி இருந்தாலும், இந்த காலத்தில் வந்து அது வந்து மாறி ஆட்டம் பாட்டம் கூத்து என்ற நிகழ்வுகளோடு சேர்ந்து வந்துட்டுது. அதோடு பார்த்தோம்னு சொன்னால் சுதந்திரமாக நடமாடுதல், எங்களுக்கு விருப்பமான ஆடைகளை அணிந்து கொண்டு செல்வது. அப்படி இப்போ நாங்கள் வந்து போலீஸ்காரர் மாதிரி இல்லாட்டி ஃபாதர் மாதிரி அப்படியெல்லாம் டாக்டர் மாதிரி தெரியலாம் அப்படியெல்லாம் இந்த காலத்துக்குள்ளே வந்து சுதந்திரமாக நடமாடக்கூடிய மாதிரி ஒரு நிகழ்வை தான் இப்படி கொண்டாடினோம். அந்த தவக்காலத்தில் வந்து சில பேர் வந்து இந்த ஜெர்மனியில் வந்து கார் கூட விட மாட்டினமாம், அப்படி கூட இருந்தாக்கள் இருக்கணுமாம். ஆனால் இப்போ அப்படி இருப்பினமோன்னு கேட்டால் தெரியாது. அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கணும். அவ்வளவு அந்த தவக்காலத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். பொதுவாக சொல்ல போனால் அந்த தவக்காலத்திற்கு ஆயத்தப்படுத்தும் முகமாக கொண்டாடப்படுகிற நிகழ்வு தான் இந்த நிகழ்வாக இருக்கின்றது. பாருங்க, இந்த நிகழ்வுக்கு நிறைய மக்கள் வந்திருக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து சரியான குளிருங்க. இந்த குளிர் காலத்துக்குள்ளேயும் வந்து சின்ன பிள்ளைய பெரிய பிள்ளைகள்னு பார்க்க மாட்டேனோம், எல்லாருமே வருவினம். இந்த நிகழ்வு அவையோட பெரிய ஒரு விசேஷமாக தான் கொண்டாடினோம். இது வந்து ஆரம்ப நாள் தான் இந்த நாள். இதில் முடிகிற நாள் வந்து அடுத்த வருடம் பிப்ரவரி மாதத்தில் முடியும். அதாவது பிப்ரவரி மாதத்தில் வர பெரிய திங்கள் என்று சொல்லி அழைப்பார்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சட்டுக்குரிய பெரியவர்கள் இந்த இடத்துல நின்று இந்த நிகழ்வு நடத்துகிறார்கள். இப்போ பாருங்க இந்த நிகழ்வு அப்படி இருக்குன்னு சொல்லி. Ja, Holger, herzlichen Dank dafür, aber nicht nur die Nobile tun viel für den Karneval, das tun alle Porzer Gesellschaften hier. Deshalb begrüße ich stellvertretend für alle Karnevalisten, die hier sind, alle Präsidenten und Vorsitzenden hier auf dem Platz ganz herzlich. Schön, dass ihr alle gekommen seid. Es freut mich sehr, weil nur in der Gemeinschaft hier in Porz bewegen wir auch etwas. Man sieht es auch heute. Dafür, dass so viele Leute hier gekommen sind. Also wirklich toll, danke dafür. Und lieber Holger, natürlich ohne den FAS sind wir genauso wenig dafür auch für das Show. Ja, Lev Porzer-Jecke. Das Programm wird gleich auf der Bühne starten, und zwar aus der Kita Glashüttenstraße, ist richtig, ne? Wunderbar, schön, dass ihr wieder da seid, das freut uns sehr, weil das ist nämlich wirklich der familiäre Porzer Karneval, von dem wir wirklich so gerne sprechen. Das können wir hier in Porz noch machen, dass die Pens vorne an der Bühne stehen. Das kriegt man am Altermarkt nämlich tatsächlich nicht so hin wie hier. Also, super, dass das hier so klappt und super, dass die Pens auch da sind. Wir freuen uns mit euch zusammen, hier die Session zu eröffnen. Und jetzt Technik, mach ein bisschen Musik. இவர்களுக்கு வந்து இப்போ 2025 ஆண்டுக்கான கர்ணவால் நிகழ்வு நினைவு சின்னங்கள் வழங்கப்பட்டது. அப்படியே இந்த இடத்துல பாருங்கள், நிற்கிற மக்கள் எல்லாரும் ஆடிப்பாடி மறந்து கொண்டிருக்கணும். அவர்கள் போட்ட பாட்டை நான் கட் பண்ணியிருக்கிறேன்.
இந்த இடத்துல பாருங்க கருணவாள் தாத்தா நின்று ஆடிக்கொண்டு நிற்கிறார் மக்களோட நின்று. பின்னுக்கெல்லாம் பாருங்க நல்லா வாழெல்லாம் வச்சு கிடக்குது. Vielen Dank an Ivana Wimmelstätze. Gesehen haben wir einen Teil des Porzer Karnevalsnachwuchses und wir freuen uns ganz vieler Kindertanzgruppen und größerer Tanzgruppen Porzer Karneval. Auch das macht unser Karneval so besonders und vielen Dank an alle Mitgliedsgesellschaften, die es Jahr für Jahr schaffen, diese Tanzgruppen auf die Bühne zu bringen. Dafür einen ganz riesen Applaus. Dankeschön. Markus hat gerade schon die Kindergartenkinder begrüßt. Und dann bleiben wir gleich bei der Jugend, bei den Kindern unserer Zukunft. Und hier auf der Bühne steht mit mir Fidelino, das Maskottchen des Porzer Karnevals. Und Fidelino hat etwas mitgebracht, was er jetzt gerne an die Kleinsten hier verteilen wollen. Und zwar keine ein karnevalistischen Candos பொதுவாக எல்லாருக்கும் அறிஞ்சவே பான் கேக்கெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்தவே. இந்த பானை பார்த்தீங்கன்னு சொன்னால் கருணவாள் மாதிரி ஒரு வடிவத்தில் தான் இந்த பான் செய்திருக்கணும். Die Karnevalsmänner mit der Pappnas verteilen. Und lieber Markus, mit großer Freude darf ich dich jetzt übergeben, den Chef der Nubbele. Selbstverständlich. Und zwar, wie ihr wisst, Lev Jecke, jedes Jahr wird der Nubbel hier von einer Persönlichkeit oder einer besonderen Gruppe auf die Bühne gebracht und überreicht. Und ich habe sie vorhin angekündigt, der Holger gerade auch nochmal, nämlich die Pens der Glashüttenstraße. Und wir haben uns gedacht, warum sollen nicht mal die Pens den Nubbel hier bringen auf die Bühne? Und genau das machen wir jetzt. Liebe Pens der Kita Glashüttenstraße, kommt einmal, nachdem ihr eure Wegmänner vielleicht bekommt. இதுவரை இந்த காணொளியை பார்த்து கொண்டு வந்தவர்கள் அனைவருக்கும் இதன் அடுத்த பகுதி காணொளிகள் பின்னர் தரப்படும். இத்துடன் இந்த காணொளியை நிறைவு செய்கின்றேன். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.